இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு மிட் மார்னிங் ஒரு 11-12 மணி வரைக்கும் சம்மருக்கு சாப்பிடக்கூடிய 4 ஸ்ட்ரீட் ஃபுட்டும் அதே போல் தவிர்க்க வேண்டிய 4 உணவுகளை பற்றினா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பதிவினை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் அருண் கார்த்திக். பொதுவாக சம்மரில் 11-12 மணிக்கு டீஹைட்ரேஷனுக்கு அதுக்கும் ரொம்ப தாகம் எடுக்கும்போது ஏதாவது சாப்பிட்லான்னு தோணும். அந்த ஐட்டங்கள் சுகர் ஏறாமல் இருக்கிற மாதிரி ஐட்டங்களாகவும் இருக்கணும், அதே மாதிரி உடம்புக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கணும்னா ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் என்னென்னலாம் சாப்பிட்லாம் அப்படின்னா அது லிஸ்ட்டில் நம்பர் 1 டெண்டர் கோகோனட், இளநீர். இளநீர் ரொம்ப நல்லது. ஒரு 11-12 மணிக்கு சாப்பிடணும்னு சொன்னால், குறிப்பாக லேசாக வழுக்கியே இருக்க மாதிரி இளநியாக வாங்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா அதிகபட்சம் ஒரு 100 கலோரிகளுக்குள்ளே தான் வரும். உள்ளே இருக்கிற அந்த வழுக்கையும் சேர்ந்து சாப்பிட்டாலும் கூட அதில் பொட்டாசியம் அப்புறம் மற்ற சால்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கனால டீஹைட்ரேஷனுக்கும் ரொம்ப நல்லது. வாட்டர் கண்டென்ட்டும் அதிகம். அட் த சேம் டைம் ஒரு விஷயம் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு சுகர் ரொம்ப அதிகமாக இருந்தாலோ இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷன் நிறைய இருந்தாலோ யூரினில் எரிச்சல் இருந்தாலோ இளநீ அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. லிஸ்ட்டில் நம்பர் 2 பட்டர் மில்க், மோர். இருக்கிறதுலே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ப்ரோபயோட்டிக் பட்டர் மில்க்கு. நிறைய சாப்பிட்லாம். அதில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தயிர் சேர்த்துறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் கேலரி, மற்றதெல்லாம் தண்ணி தாங்கிறதுனால நல்ல ஒரு 2 கரண்டி தயிர் போட்டு நல்ல ஒரு 500 ml தண்ணியில் கலந்து குடித்தோம்னா ரொம்பவே நல்லது. இது குறிப்பாக யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரின் எரிச்சலாக இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லிஸ்ட்டில் நம்பர் 3 தர்பூசணி, வாட்டர்மெலன். வாட்டர்மெலன் 2-3 கீத்து தாராளமாக நம்ம சாப்பிடலாம். ஜூஸாக மட்டும் சாப்பிட வேண்டாம், பழத்தை அப்படியே கடித்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும் பொழுது இல்லை வாட்டர்மெலன் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்க அந்த வாட்டர்மெலனுக்கு கிளைசிமிக் லோடு ரொம்ப கம்மி. அதனால் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் தாராளமாக வாட்டர்மெலன் சாப்பிடலாம். இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸுக்கும் கிளைசிமிக் லோடுக்கும் ஒரு வித்தியாசம் பொருளான ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு சர்க்கரை சாப்பிட்டா சுகர் ஏறும் தான், அதோட கிளைசிமிக் லோடு அதிகம் தான். ஆனால் நீங்கள் யோசிப்பாருங்க, ஒரே ஒரு பருக்க சர்க்கரை எடுத்து வாயில் போட்டோம்னா நமக்கு எந்த அளவு பிளட் சுகர் ஏறிடும். அதுதான் கிளைசிமிக் லோடு. ஸோ அதனால் நம்ம சாப்பிட்ற குவான்டிட்டியை பொறுத்து அது கம்மி கிளைசிமிக் லோடாக இருந்தால், கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை, தாராளமாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால் வாட்டர்மெலன் நம்ம சாப்பிட்டுக்கலாம். லிஸ்ட்டில் நம்பர் 4 நுங்கும் அதே மாதிரி தான். பொட்டாசியம், கால்சியம் இந்த மாதிரியான தாது துப்புகள் நிறைய இருக்குது. ஹெல்த்தியும் கூட. ஒரு 5-6 பீசஸ் ஆஃப் நுங்கு ஒரு 11 o'clock தாராளமாக நம்ம சாப்பிட்லாம். சுகர் ஏறாமலே ரொம்ப நல்லது, அசிடிட்டிக்கும் ரொம்ப நல்லது. இந்த 4 விஷயங்களையும் சேர்த்தக்கூடிய நம்ம சேர்த்தக்கூடாத ஒரு 4 விஷயங்கள் குறிப்பாக மிட் மார்னிங்க்கு இதெல்லாம் தான். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக ஈவன் சுகர் போடாமல் கூட ஃப்ரூட் ஜூஸஸை தவிர்த்துங்க. ஏன்னா எந்த ஜூஸாக இருந்தாலும் சர்க்கரை போடாமல் சாப்பிட்டா கூட ஒரு 200 கலோரிகளுக்கு மேலே வரும். ரொம்ப அதிகமான கிளைசிமிக் இண்டெக்ஸ், அந்த ஃபைபர்லாம் அப்சார்ப் ஆகிறதுனால கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும். சுகர் படாருன்னு தூக்கிடும். அதனால் ஃப்ரூட் ஜூஸஸை அவாய்ட் பண்ணிக்கங்க. நம்பர் 2 நன்னாரி சர்பத்து குளிர் வெயில் காலங்களில் நிறைய கடையிலலாம் கிடைக்கும். அதில் சர்க்கரை பாகு, அந்த சர்க்கரை பாகில் நன்னாரி எசன்ஸ் போடுறாங்களே ஒழிய நன்னாரி சர்பத்தில் சுகர் உடம்பு குளிர்ச்சிங்கிறத விட சுகர் ஏற தன்மை தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் தவிர்த்து கொள்ள வேண்டும். லிஸ்ட்டில் நம்பர் 3 பதநீர் பார்த்திங்கன்னா நல்லது தான். இளநீர் மாதிரியே 50-60 கலோரிகள் தான் இருக்கும் பதநீரில். ஆனால் பிரச்சனை என்னென்னா, நிறைய இடங்களில் பதநீர் அதில் ஸ்வீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக சுகர் போடுறாங்கன்னு கேள்விப்படுறோம். இது எந்த அளவுக்கு ஃபேக்ட்ன்றது நமக்கு தெரியாது. அதனால் அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் உங்களுக்கு அந்த பதனி சாப்பிட்ற இடத்த பற்றி தெளிவாக உறுதியாக தெரியலன்னா ஒழிய பதனியை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்பர் 4 கம்பங்கூழ் நல்ல ஒரு ப்ரோபயோட்டிக் உள்ள ஒரு ஐட்டம் தான். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் தாராளமாக சாப்பிட்லாம் தான். ஆனால் அதுக்கான டைம் ரொம்ப முக்கியம். மிட் மார்னிங் 11 மணிக்கு நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் கம்பங்கூழை அவாய்ட் பண்ணிங்க. அதுவே நீங்கள் ஒரு லஞ்சுக்கு பதிலாகவோ ஒரு லஞ்சோட பார்ட்டாகவோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அங்கேயும் 11 மணிக்கு ஒரு கம்பங்கூழ் குடிச்சிட்டு மத்தியானத்துக்கும் நீங்கள் லஞ்ச் சாப்பிட போனீங்கன்னா உங்கள் ஓவரால் கலோரிகள் அதிகமாகிடும். டோட்டல் கலோரி ஜாஸ்தி ஆகிறதுனால HbA1c மோசமாகிடும். ஸோ அதனால் கம்பங்கூழை மிட் மார்னிங்கு தவிர்த்தரணும். ஆக மொத்தம் சம்மரியில் சொல்லணும்னா ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் சேர்த்துக்கொள்ளக்கூடிய ஐட்டங்கள் இளநீ, நொங்கு, மோர், தர்பூசணி. அதே போல் தவிர்க்க வேண்டிய ஐட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா நன்னாரி சர்பத்து, பதனி, கம்பங்கூழ், அதை தவிர பல ஜூஸுகள், இவை எல்லாத்தையும் தவிர்த்து கொள்ளணும். ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண நினச்ச ஒரு ஷார்ட் சம்மர் வீடியோவில் வழக்கம் போல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.